வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு அருமையான வீடியோ. இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நாம் அதை மதிப்பு கூட்டி இன்னொரு பொருளை அதை தயாரிக்க போகிறோம். இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தாலே போதும் இந்த தொழிலை நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது ஒரு மிகச்சிறந்த தொழிலாக இருக்கும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அதே நேரத்தில் இதுக்கு ஏதாவது மிஷினரிஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷினரிஸ் தேவையில்லை, கடை எதுவும் தேவையில்லை. அதுவும் இப்போது சீசன் இது. மாங்காய்களை வச்சு தான் நம்ம இந்த தொழில் செய்ய போகிறோம். மாங்காய்களை பயன்படுத்தி அம்ச்சூர் பவுடர் எப்படி தயாரிக்கிறது, அதில் என்ன ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தொழிலில் நம்ம சீசனில் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாங்காய்கள்லேருந்து மாங்காய் பவுடர் அது எப்படி தயாரிக்கிறதுனா பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் பவுடர் அப்படிங்கிறத நம்ம அம்ச்சூர் சொல்லுவோம், அம்ச்சூர் அப்படின்னு சொல்கிறோம், ஆம்ச்சூர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பலவிதமான பெயர்களில் அழைக்கப்படுது. இந்த ஆம் அப்படின்னா மேங்கோன்னு அர்த்தம், சர் அப்படின்னா க்ரஷ்னு அர்த்தம். இது ஒரு ஹிந்தி வார்த்தையிலேருந்து வந்தது. மாங்காய்களை உடைத்தது அப்படிங்கிற அர்த்தம். இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதனால இந்த பொருள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சமோசாலலாம் இந்த ஃபில்லிங்ஸ் வைக்கும்போது மாங்காய்களுக்கு பதிலாக இந்த மாங்காய் பவுடரை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா சீசன் டைமில் மட்டும்தான் கிடைக்கும், மற்ற நேரத்தில் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால எல்லா நேரத்துலையும் இந்த ஆம்ச்சூர் பவுடர் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சூப்பில், ஃப்ரூட் சாலடில், பேஸ்ட்ரியில், கரீஸில், அதுக்கப்புறம் மீட்டு, அதுக்கப்புறம் கோழி இறைச்சி பண்ணும்போது, மீன் பண்ணும்போது இந்த இடத்துலலாம் இந்த ஆம்ச்சூர் பவுடரை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. மாங்காய்கள் எப்படி புளிப்பு சுவையோடு இருக்கோ அதே மாதிரி இந்த தூளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புளிப்பு சுவையோட லேசான ஒரு இனிப்பு சுவையோடையும் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுக்கு மாங்காய்களை தான் பயன்படுத்துவோம், நம்ம மாம்பழங்களை பயன்படுத்தக்கூடாது. அப்போ நல்ல பச்சையாக இருக்கக்கூடிய மாங்காய்கள் மட்டுமே இதுக்கு பயன்படுத்துவோம். நார்த்து சைடெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த புளிக்கும் லெமனுக்கும் பதிலாக இந்த அம்ச்சூர் பொடியை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாபி சோலே அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் குல்ச்சா, டிக்கா இதிலெல்லாம் இந்த அம்ச்சூர் பவுடரை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆம்ச்சூர் பொடியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 36 கலோரிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சோடியம் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, சுகர் இருக்குது, புரோட்டீன், ஃபைபர், கால்சியம், விட்டமின் சி, இப்படி நிறைய பொருள் இதில் இருக்குது. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் இது. இதில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, அதனால் இரத்த சோகைக்கு பயன்படுது. அசிடிட்டியை குறைக்குது, ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்குது. கேன்சருக்கு எதிராக இது செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக ஆயுர்வேதிக் மெடிசனில் இது ரொம்ப சேர்க்குறாங்க. அப்போ ஆர்கானிக்காக நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர்லாம் சேல் பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்ல ப்ராஃபிட் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி விட்டமின்ஸ் ஏ, சி, டி, B6, பீட்டா கரோட்டீன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால உடலில் உள்ள நச்சுத்தன்மையை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. அதே நேரத்தில் டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் இந்த பவுடர் யூஸ் ஆகுது. இந்த பொடி எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நல்ல மாங்காய்களை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி அது மேலே இருக்கிற தோலை நீக்கிட்டு நம்ம சிப்ஸுக்கெல்லாம் வெட்டுற மாதிரி ஸ்லைஸாக நம்ம வெட்டிக்கணும். இந்த மாதிரி வெட்டினதுக்கப்புறம் இதை நம்ம வெயிலில் காய வைக்கணும். இதுக்கு நம்ம சோலார் ட்ரையரும் பயன்படுத்தலாம். இது வாங்க வேணாம்னு நினச்சிங்கன்னா வெயிலில் 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் காய வைக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் 4லேருந்து 5 நாள் காய வச்சிங்க அப்படின்னாக்கா அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா வத்தல் மாதிரி சுருங்கி உங்களுக்கு ஒரு பழுப்பு நிறமாக உங்களுக்கு மாறிடும். இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே போயிடும். இது அப்படியே பேக்கெட் பண்ணியும் வெளியில் கொடுக்குறாங்க, அந்த மாதிரியும் கொடுக்க முடியும். ஆனால் இதை நம்ம பவுடராக சேல் பண்ணும்போது தான் இதில் நிறைய நமக்கு லாபம் இருக்குது. அப்போ ஒரு நார்மலான ஒரு மிக்சியில் போட்டு இதை நல்லா பொடி பண்ணணும். கொஞ்சம் நல்லா ஃபைனாக பொடி பண்ணணும். அதுக்கு என்ன செய்யலாம், ஒரு தடவை சலிச்சுட்டு திரும்ப அதை என்ன செய்யலாம், பொடி பண்ணலாம். பொடி பண்ணி அதை பேக்கெட் பண்ணி நம்ம சேல் பண்ண வேண்டியதுதான். இதில் வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஃப்ளேவர்ஸோ எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. அதே மாதிரி இதில் எந்த பெரிய டெக்னாலஜியும் கிடையாது. செய்யும்போது நல்லா க்ளவுஸ் போட்டுக்கிட்டு அதே மாதிரி மிக்ஸி இந்த மாதிரி விஷயங்களை நல்லா தூய்மையாக வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சால் போதும். இந்த காய வைக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது நம்ம சூரிய ஒளியில் காய வச்சிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் வரைக்கும் நீங்கள் காய வைக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை அப்படின்னா சோலார் ட்ரையர் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமே அதில் காஞ்சிரும். அதுவும் இல்லை அப்படின்னா அவன் இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம
குறைச்சலான ஹீட் வச்சு நம்ம அதுலேருந்து எடுக்கலாம். இது 3 மெத்தட் இருக்குது. செலவே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கவே இருக்குது, சூரிய ஒளியிலேயே நம்ம காய வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு என்ன முதலீடு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களே பார்த்துட்டீங்க. மாங்காய்கள் வாங்குகிற செலவு மட்டும்தான். ஒவ்வொரு வீட்லேயும் மிக்ஸி இருக்க போகுது, கட் பண்ணுறதுக்கு கத்தி இருக்க போகுது. இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வாங்க போகிறது கிடையாது. அப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 1000மோ 2000மோ இல்லை 5000மோ உங்களுக்கு என்ன முதலீடு இருக்கோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கவர்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா பாலித்தீன் கவர்ஸில் பேக் பண்ணி மேலே வந்து நம்ம இந்த ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டலாம். அந்த மாதிரியே செய்யலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பக்காவாக ஒரு பேக்கெட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இது நல்லா சேல் பண்ண முடியும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான தொழில். செய்முறையும் ஈஸி, அதே நேரத்தில் முதலீடும் கம்மி. அதுதான் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆம்ச்சூர் பவுடரோட மார்க்கெட்டிங் ரேட் பற்றி பார்க்கலாம். இப்போ அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 100 கிராம் அப்படிங்கிறது ரூ. 80 இந்த ரேஞ்சில் ஆரம்பிக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா ரூ. 117 ரூ. 120 இந்த ரேஞ்சில் நிறைய பவுடர்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட விற்பனை விலையை நம்ம நிர்ணயிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 1 கிலோ மாங்காய்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது 800 கிராம் அதில் ஆம்ச்சூர் பவுடர் வரும். இது ஏன் இந்த 200 கிராம் குறைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த மாங்கொட்டைகளை நம்ம நீக்கிடுவோம், மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிடுவோம் இல்லையா? அதனால அது ரெண்டுக்குமான அந்த வெயிட் வந்து உங்களுக்கு குறையும். அதனால தான் 800 கிராம் போட்டிருக்கேன். இது ஒரு சில மாங்காய்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இருந்தாலும் மினிமமாக வச்சு 1 கிலோ மாங்காய்களுக்கு 800 கிராம் ஆம்ச்சூர் பவுடர் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்கா 1 கிலோ ஆம்ச்சூர் பவுடர் வந்து உங்களுக்கு 800 ரூபாய்க்கு சேல் ஆகுது. ஏன்னா 100 கிராம் வந்து 80 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா 1 கிலோ ஆம்ச்சூர் பவுடர் 800 ரூபாய்க்கு சேல் ஆகுது. அப்போது நமக்கு வந்து 800 கிராம் ஆம்ச்சூர் பவுடர் கிடைக்கிது இல்லையா? அப்போ அதோட விலை வந்து 640 ரூபாய் அப்படின்னு இருக்கும். 1 கிலோ மாங்காய்களோட விலை 100 ரூபாய்ன்னு போட்டிருக்கேன். சீசன் டைமில் ரொம்பவே நீங்கள் கம்மியாக வாங்கலாம். நான் நார்மலாக 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இது சீசன் டைமில் வாங்கி நம்ம செஞ்சு என்ன பண்ணிக்கணும், பேக்கெட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இதில் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 540 ரூபாய் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாக இருக்குது. அதாவது 800 கிராம் அம்ச்சூர் பொடிக்கு 540 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ மற்ற செலவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பேக்கெட் பண்ணுறது, அப்புறம் கரண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி செலவுகள்லாம் ஒரு 40 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கேன். 40 ரூபாய் அளவுக்கு தேவையே இல்லை. ஒரு 20 ரூபாய் இருந்தாலே போதும். எந்த ஒரு செலவாக இருந்தாலும் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகட்டும் அப்படிங்கிறதுனால 40 ரூபாய்ன்னு வச்சுருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 1 கிலோ நீங்கள் மாங்காய் வாங்கி அதில் ஆம்ச்சூர் பவுடர் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 500 ரூபாய் டோட்டலாக ப்ராஃபிட் நிற்கும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 8 கிலோ நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 5000 ரூபாய் நீங்கள் இதில் லாபம் பார்க்க முடியும். அதுவே நீங்கள் ஒரு மாதத்துக்கு அப்படிங்கும்போது 1,50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இதில் லாபம் பார்க்கலாம். ஓகேங்களா? இதோட அளவை நீங்கள் அதிகப்படுத்துனீங்க அப்படிங்கும்போது இன்னும் அதிகமாக லாபம் பார்க்கலாம். இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு சேல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ப்ராஃபிட்டை என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் பவுடராக நீங்கள் இது பேக் பண்ணால் போதும். இது 1 கிலோ 1/2 கிலோ அப்படி பேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸு, 5 ஸ்டார் ஹோட்டல்ஸு இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் 1/2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், பேக்கிங் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் 50 கிராமில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ வரைக்கும் கூட இதை வந்து பேக் பண்ணுறாங்க. நிறைய நார்த் சைட்லாம் அதிகமாக பயன்படுத்துறதுனால நீங்கள் இந்த தொழிலை வந்து ஆன்லைன் தளங்கள்லையும் நீங்கள் நல்ல விதமாக இதை வந்து விற்பனை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான, கடை தேவையில்லாத, ஒரு எளிமையான, மிஷின் தேவையில்லாத ஒரு பிஸ்னஸாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இதை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.